தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் நாடுகளாய், நாம் அவர் மந்தையின் நாடுகளாய். பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவரையுமே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நானும் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக பல்வேறு நெருக்கடிகளுக்கும் பாதிப்புகளுக்கும் வேலை இழப்புகளுக்கும் ஆளாகி இருக்கிறோம். ஆக இந்த நெருக்கடியான நிலை மறைந்து விரைவிலேயே சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகிட ஒருவர் மற்றவருக்காக இணைந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலினுடைய விழாவை கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த விழாவை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்கின்றோம். நம்முடைய அன்னை வழியாக இறைவன் நம் எல்லா குடும்பங்களையுமே ஆசீர்வதிக்கவும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகமானது விரைவிலேயே விடுவிக்கப்படவும், தகுந்த தடுப்பு நடவடிக்கைகள் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படவும், இறைவன் தாமே இந்த பணியிலே மிக மிக கடினமாக பாடுபட்டு உழைக்கக்கூடிய அனைவரையுமே இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலி வழியாக இறைவன் நம் அனைத்து குடும்பங்களையுமே ஆசீர்வதிக்கவும் இந்த வேளையிலே இணைந்து ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் சொல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 55ஆம் அதிகாரம் 10 முதல் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன.
நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்தீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருக்கும் இன்னிசை. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுத்துவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தியவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நாம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாகும், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லோரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 23 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி நூற்பிரிவு 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகிலேறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன.
ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதுமில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேட்காமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே ஆழமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். 3 வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஆழமான இறை வார்த்தை ஏராளமான புனிதர்களை உருவாக்கி இருக்கிறது என்பது நாம் கற்றறிந்த ஒரு பாடம். ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும், பணத்திலே வாழ வேண்டும், புகழிலே வாழ வேண்டும் என்று இருந்தவர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவருடைய எண்ணமெல்லாம் உயர்ந்த எண்ணமாகத்தான் இருந்தது. கடவுளை குறித்து அறிய வேண்டும் அல்லது கடவுளை குறித்து பிற மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவரிடத்திலே துளியும் இருந்ததில்லை. ஆனால் புனித இஞ்ஞாசியார் தொடர்ச்சியாக அவரிடத்தில் சொன்ன ஒரு இறை வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை அவன் இழப்பானெனில் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான் என்ற ஒரு இறை வார்த்தையை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாராம். ஒரு கட்டத்திலே அந்த இறை வார்த்தையை உள்வாங்கியவராக அதை தியானிக்க ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பாளராக அவர் உருமாறினார். நம்முடைய பகுதிகளுக்கெல்லாம் வந்து நற்செய்தியை போதித்த ஒரு அற்புதமான இறை பணியாளர் புனித பிரான்சிஸ் சவேரியார்.
அதே போல ஒருவேளை புனித அகுஸ்தினாரை குறித்து நாம் அறிந்திருப்போம். அவருடைய தொடக்க கால வாழ்வு என்பது இச்சைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வு. மிக மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு அதுதான் இன்பமாக இருந்தது. இந்த உலகிலே இத்தகைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே எண்ணமாக இருந்தது. அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இரவிலே பக்கத்து வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை பாடியது போல ஒரு குரல் கேட்டதாம், எடுத்து வாசி, எடுத்து வாசி. அப்போது ஏதோ ஒரு நேரத்தில் அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஒரு விவிலியம் அங்கே இருந்திருக்கிறது. அதை எடுத்து வாசித்தார். அவர் வாசித்த பகுதி திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 இறைவார்த்தைகளை அவர் வாசித்தார். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற இறை வார்த்தைகளை வாசித்தார், தியானித்தார், தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய வார்த்தையை வாசித்தவர்கள், தியானித்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அதை பழக்கப்படுத்தியவர்கள், அதை செயல்படுத்தியவர்கள் புனிதர்களாக உருமாறி இருக்கிறார்கள். இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாகவே உரைக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லுகின்றார், இவரை வார்த்தை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். எப்படி? பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். யார்? இறை வார்த்தையை செயல்படுத்துகிற அல்ல இறை வார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அத்தகைய ஒரு பேற்றினை அடைகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இன்னுமாக மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்ற போது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமானால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொல்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்த்தோம். வானிலிருந்து பனியும் மழையும் இந்த பூமியை குளிர்வித்து எதற்காக அவை அனுப்பப்பட்டவையோ அதை நிறைவேற்றுகின்றன. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளும் அமைந்திருக்கும். எதற்காக அந்த வார்த்தைகள் அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் அவை திரும்பாது என்று ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு உரைத்தார். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 4 விதமான இடங்களிலே விதை விதைக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதைகள், பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகள், முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதைகள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள். யாரோடு இதை நாம் பொருத்தி பார்க்கலாம் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுடைய நற்செய்தி என்பது மிக மிக வித்தியாசமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய பலவிதமான காரியங்களை அவர் கேள்விக்கு உட்படுத்துகின்றார். ஒரு புதிய நெறியை கற்றுக் கொடுக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கின்றார், பழைய தோல் பையிலே புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்க முடியாது என்று சொல்வார். ஆக ஒரு புதிய நெறியை அவர் போதித்த அந்த வேளையிலே பலர் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். முக்கியமாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். இயேசுடைய அந்த வார்த்தையை அவர்கள் துளியும் கேட்க தயாராக இல்லை. தங்களுடைய சமயத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய இடரலாக மாறிவிடும் என்று அவர்கள் நினைத்தார்களாகவே அவருடைய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, செவிமடுக்கவும் இல்லை. அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அவர்களிடத்திலே அதிகமாக இருந்ததில்லை. அதே போல பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை யாரு இதோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் என்றால், இயேசுவோடு அந்த நாளிலே பயணப்பட்ட பலவிதமான மனிதர்கள்.
இயேசு ஒவ்வொரு இடங்களிலுமே சொல்கின்ற போது ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். ஏராளமான மக்கள் அவர் சொல்வதை கேட்பதற்காக, அவர் செய்யக்கூடிய அதிசயங்களை பார்ப்பதற்காக அவர் பின்னால சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையிலே மனம் மாறினார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பலர் அவரை ஒரு அதிசய பிறவியாக பார்த்து அவரோடு பயணப்பட்டார்களே தவிர உண்மையான மனமாற்றத்திற்காக அவரோடு பயணித்தவர்கள் மிக மிக குறைவானவர்களே. அதே போல மூன்றாவதாக முட்புதரிலே விதைக்கப்பட்ட விதைகள். சீடர்களை சொல்லலாம். இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடன் பயணிக்கின்றார்கள். 3 ஆண்டுகள். ஆனால் ஒரு வேளையிலே, ஒரு கட்டத்திலே, ஒரு துன்பம் வருகின்ற போது, ஒரு நெருக்கடி நிலை வருகின்ற போது இயேசுவோடு உடன் இருக்க வேண்டிய இந்த சீடர்கள் தான் ஓடி போகிறார்கள். யூதாசு இன்னும் ஒரு படி மேலே போய் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கவும் செய்கின்றான். ஆண்டவரை, யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு கூட ஆண்டவரை மும்முறை மறுதலித்தார். மற்ற சீடர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு யாரை நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் அன்னை மரியா. தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்தவர், இந்த இறை வார்த்தைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர், இறைவனுடைய திருவிழம் நிறைவேறுவதற்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு அவர் விலகவில்லை. இறை வார்த்தையை இறுதி வரையிலும் அவர் கடைபிடித்து வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, 4 விதமான விதைகள் விதைக்கப்பட்ட நிலங்களை குறித்து இந்த நற்செய்தியிலே நாம் பார்த்தோம். இதிலே எந்த விதமான நிலத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. விதை ஒன்றுதான், ஆனால் அது விதைக்கப்படுகின்ற நிலங்கள் தான் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒருவேளை நம்முடைய வகுப்பறைகளிலே ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பொதுவாகத்தான் பாடங்களை நடத்துவார். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நடத்துவதில்லை, எல்லாருக்குமே பொதுவாகத்தான் நடத்துவார். ஆனால் சில மாணவர்கள் அதை எளிதாக புரிந்து கொள்வார்கள், அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். சில மாணவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள், ஒரு 50-60 மதிப்பெண்கள் பெறுவார்கள். இன்னும் சிலர் 30 மதிப்பெண்கள் பெறுவார்கள். இன்னும் சிலர் 10க்கும் கீழாகவும் மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆக இங்கே படிப்பனை என்பது ஒன்றுதான், ஆனால் அவர்கள் உள்வாங்குகின்ற தன்மை என்பது வெவ்வேறாக இருக்கும். அதே போலத்தான் இறை வார்த்தையை உள்வாங்குகின்ற நிலங்கள், அந்த நம்முடைய மனங்கள், அதை பொறுத்துதான் அதனுடைய விளைச்சல் இருக்கும் என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, நான் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக இருக்கிறேனா, அல்லது பாறை நிலத்திலே பாறையிலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக இருக்கிறேனா, அல்லது முட்புதரிலே விதைக்கப்பட்ட அல்லது விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக இருக்கிறேனா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த கனிதரக்கூடிய விதையாக இருக்கிறேனா என்று நாளிலே சிந்தித்து பார்ப்போம். எல்லா மனிதரிடத்திலுமே இந்த 4 வகை நிலங்களும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும். சில பல வேளைகளிலே ஏதாவது ஒரு நிலம் என்பது அதிக அளவிலே இணைந்திருக்கும். சில மனிதரிடத்திலே 2 நிலங்கள் இணைந்திருக்கும். சில மனிதர்கள் 4 நிலங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பார்கள். வழக்கமாகவே இந்த வழியோரத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பான மக்கள் நம்முடைய பங்கு தளங்களிலும் நாம் வாழுகின்ற பகுதிகளிலும் கூட அதிக எண்ணிக்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆலயத்திற்கு வரவே மாட்டார்கள். வழக்கமாகவே நம்முடைய திருப்பலி என்று சொல்கின்ற போது இறைவார்த்தை வழிபாடும் நற்கருணை வழிபாடும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. 2 மிக மிக முக்கியமான பகுதிகள். இறைவார்த்தை பகுதியிலே தான் இறைவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படும், போதிக்கப்படும், வாழ்வாக்க வேண்டிய சிந்தனைகள் அங்கே தான் கொடுக்கப்படும். 2வதாக நற்கருணை வழிபாடும் இருக்கும். ஆனால் இந்த எந்த வழிபாடுகளிலுமே பங்கேற்பதற்கு வருகை தரவே மாட்டார்கள். ஆனால் திருவிழாவிலே சப்பரம் எடுக்க வேண்டும், திருவிழாவில் சீரியல் அங்கிருந்து இங்கே வர கட்டணும், இன்னும் பல்வேறு விதங்களிலே திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்தில் குடில் கட்டணும், இன்னுமாக கோயிலில் வெள்ளை அடிக்கணும், கோயிலில் அதை மாற்றணும், லைட்டை மாற்றணும், சுரூபத்தை மாற்றணும், நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக சீட்டெல்லாம் நடத்தணும்,
அதுபோல் வரி எந்த வாட்டி கூட்டணும், நம்முடைய ஆலயத்திற்கு ஆலயத்தை முன்னேற்றுவதற்காக இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு வர மாட்டாங்க, வழிபாடுகளில் பங்கேற்க மாட்டார்கள், இறை வார்த்தையை கேட்க மாட்டார்கள். வந்தாலும் ஆலயத்திற்கு வந்தாலும் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இறை வார்த்தையை போதிக்கப்படுகின்ற நேரத்தில் பேசி கொண்டிருப்பார்கள், அல்லது ஆலய வளாகத்திற்கு வெளியே நின்று அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆலயத்திற்கு முக்கியமானவர்கள் என்ன தங்களை காண்பித்து கொண்டே இருப்பார்கள். அதே போல் இரண்டாவது வகையாக கடமைக்காக ஆலயத்தில் வரக்கூடிய மனிதர்களும் அநேகம் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஆலயத்திற்கு வருவார்கள். ஆனால் வழிபாடுகளிலே பங்கேற்பதை விடவும் தனக்கு தெரிந்தவரிடத்திலே பேசி கொண்டிருப்பதைத்தான் அதிக வேளையிலே தங்களுடைய பிரதான வேலையாக கொண்டிருப்பார்கள். இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் என்று குருவானவர் சொல்கின்ற போதும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விவிலியத்தை எடுத்து கூட வாசிப்பதற்கு தயக்கத்தோடு இருப்பார்கள். நமக்கு என்ன வேலை, வந்தோமா, எழுமனமா, முட்டங்கால் போட்டோமா, இருந்தோமா, சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேற்றுன்னு சொன்ன உடனே வெளியே போய் நின்று நமக்கு குடும்ப கதைகளை பேசணுமா, போகணுமா, இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள். அவர்கள் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வரக்கூடியவர்கள் அல்ல, கடமைக்காக வரக்கூடிய மனிதர்கள். மூன்றாவதாக முட்புதரிலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் வழிபாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருவார்கள். நிறைய ஆர்வம் இருக்கும். ஃபாதர் ஒரு நற்கரனை ஆசீர்வதித்து விட மாட்டாரா என்று ஆசையோடு கேட்பார்கள். அதே போல் திருப்பலி இன்னும் வித்தியாசமான முறையிலே நடத்தணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதே போல் தங்களுடைய வாழ்விலே அல்லது ஆலயத்திலே இன்னும் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். என்னென்ன பக்தி முயற்சிகள் நடந்தாலும் அதிலே பங்கேற்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சுமை வருகின்ற போது அல்லது ஒரு சங்கடம் நேருகின்ற போது அவ்வளோ எளிதில் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆண்டவரே, நான் உமக்காக என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்தேனே, எல்லா பக்தி முயற்சிகளிலும் பங்கெடுத்தேனே, ஆலய வழிபாடுகளிலே பங்கெடுத்தேனே, வரி கட்டினேனே, நன்கொடை வழங்கினேனே, இன்னும் பல்வேறு யாத்திரைகள், புனித யாத்திரைகள் செய்தேனே, ஆனால் எனக்கு போய் இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு, என் வீட்டில் இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு, என் வீட்டில் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது, என் வீட்டில் இப்படி ஒரு நோய் வந்து விட்டது என்று ஆண்டவரிடத்திலே அங்கலாய்த்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்விலே நெருக்கடிகள் வருகின்ற போது ஆண்டவரை புறந்தள்ளக்கூடிய மக்களாக இருப்பார்கள். உள்ளார்ந்த மாற்றம் என்பது அவர்களிடத்தில் இருக்காது. எப்போது பார்த்தாலுமே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தயக்கத்தோடு இருப்பார்கள். குருவானவர் சொல்லுவார், நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார், 70 முறை அல்ல, அதற்கு மேலாக கூட நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள். அவங்க வீட்டில் போய் மாமியாரும் மருமகளும் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள், மன்னிக்கவே மாட்டார்கள். மருமகள் மாமியாரை மன்னிக்க மாட்டார், மாமியார் மருமகளை மன்னிக்க மாட்டார். ஆனால் இரண்டுவரும் ஒரே திருப்பலியில் தான் பங்கெடுத்து அந்த இறை வார்த்தையை கேட்டுவிட்டு தான் சென்றிருப்பார்கள். வாழ்விலே மாற்றத்தை கொணர விரும்பாத ஒரு மக்கள் இனத்தார். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், அதன்படி செயல்படுவார்கள். சக்கேயு ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆசை கொண்டார். அந்த ஆசை நிமித்தமாக ஒரு காட்டு அத்திமரத்திலே அவர் ஏறிக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினார். மனமாற்றம் என்பது அங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரை நோக்குகின்றார். இன்று உன்னுடைய இல்லத்திலே நான் விருந்துண்ண வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதன் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய மனமாற்றமானது அங்கே ஏற்படுகின்றது. அந்த சக்கேயு மாற்றம் பெற்றவனாக ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுக்கின்றான். இதுதான் இறைவார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு மாற்றம். இந்த ஒரு மாற்றத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுவார், இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்கின்றார். இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்களாக அல்லது கேட்கக்கூடியவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் என்று அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கக்கூடிய மனிதர்களிலே தான் ஆண்டவர் பெருமிதம் கொள்கின்றார். இறை வார்த்தையை கேட்டு
அதை விசுவாசித்து அந்த இறைவார்த்தையினுடைய ஒளியில் நடந்த புனித சவேரியாரைப் போல, புனித அகுஸ்தீனாரைப் போல நாமும் புனிதர்களாக வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை, அவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தைகளை இன்னும் இன்னும் ஆழமாக தியானித்து அந்த இறை வார்த்தை நமக்கு போதிக்கக்கூடிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி ஆண்டவருக்கு உகந்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கின்ற போதுதான் ஆண்டவர் மாட்சிமைப்படுத்தப்படுவார். நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாறும். அத்தகைய மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இறை வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக மட்டுமிருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகியும் இருங்கள் என்று யாக்கோபு திருமுகத்திலே நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகளை தியானித்து இறை வார்த்தை போதிக்கக்கூடிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிட, மாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட, புனிதத்திலே நாம் வாழ்ந்திட வரம் கேட்போம். நம்முடைய விண்ணப்பங்களை இறைபாதம் சமர்ப்பிப்போம். எங்களை பராமரிக்கும் பரம தெய்வமே, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு நெருக்கடிகள் மிகுந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளை, எங்கோ தூரத்திலே ஒருவர் அல்லது இருவருக்கு இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். இப்போது எங்களுக்கு அருகாமையிலேயே அத்தகைய பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை கேள்விப்படுகின்ற போதே கலக்கம் கொள்கின்றோம். எப்போது இந்த நோயிலிருந்து விடுதலை பெறப்போகிறோம் என்ற அங்கலாய்ப்பும் ஏக்கமும் எங்களுடைய கண்களிலே காணப்படுகின்றன. ஆண்டவரே, இந்த நோயினால் எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைகளை, அவமானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அவர்களை வெறுக்கக்கூடிய, ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு எதிராக பல்வேறு பரப்புரைகளை, வேதனை தரக்கூடிய காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அவர்களுக்கென்றால் நாளை எங்களுக்கு என்ற உண்மையை உணராமலேயே பிற மனிதர்களை, குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை வேதனைக்குள்ளாக்கக்கூடிய காரியங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் மதிப்போடு பார்க்கக்கூடிய,
அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது எங்களை பாதுகாப்பதற்காக என்ற உணர்வோடு, எங்களை பாதுகாப்பதற்காக தங்களையே தனிமைப்படுத்தி கொண்ட குடும்பங்கள் அவை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்களை அன்பு செய்யக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். எல்லா விதங்களிலுமே அவர்கள் நலமோடு வாழ, அவர்கள் விரைவாகவே நலம் பெற்று இல்லம் திரும்ப உம்முடைய அருளை பொழிய வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பூ உலர்ந்து போம், பூ வதங்கி போம், ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று எசாயா நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்று மனப்பூர்வமாக நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களை என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் ஆவார்கள் என்று ஆண்டவர் உரைத்ததை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். உம்முடைய தெய்வீக வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வார்த்தை வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிட எங்களுக்கு அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பல்வேளைகளிலே இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம். பல்வேளைகளிலே பல்வேறு இறை வார்த்தைகளை மனப்பாடம் செய்கின்றோம். இத்தனை அதிகாரம் தெரியும், இத்தனை வசனங்கள் எனக்கு தெரியும் என்று நாங்கள் மார்தட்டி கொள்கின்றோம். ஆனால் இந்த இறை வார்த்தைகள் போதிக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகளை பல வேளைகளிலே கடைபிடிக்க நாங்கள் தவறிவிடுகின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகின்ற இறை வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து உண்மைக்கு சான்று பகரக்கூடிய, ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய அருளினை எங்கள் ஒவ்வொருவருக்குமே நீர் தருவீராக. இந்த நாட்களிலே எங்களை நீர் இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், திடப்படுத்தும். எங்களுடைய நம்பிக்கைகளிலிருந்து நம்பிக்கையை நோக்கி வழிநடத்தும். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை போக்கி நலமழியும். எங்களுடைய இழப்புகளிலிருந்து நாங்கள் நிறைவு நோக்கி பயணிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பொழிந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே நீர் எங்களுக்கு போதித்த இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இறை வார்த்தையின் ஒளியிலே வாழ்ந்து 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் தரக்கூடிய நன்மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உம்முடைய அருளை பொழிவீராக. உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் எங்களை அபிஷேகம் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. சிந்தனை சொல் செயல் உமக்காக, சிந்தும் நல்வியர்வை உமக்காக மகிழ்வுடன் தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதம் நாடும் மனங்கள், மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன். மனம் நீரை பலி என ஏற்றிடுவார். அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை
கண்ணோக்கியருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், புனிதம் அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ் ஆண்டகை, எங்களுடைய மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அனைவரையும், திருமண நாளை சிறப்பிக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர்தாமி ஒவ்வொருவருமே ஆசீர்வதியும், உம்முடைய நலன்களால் நிரப்பும், நல்ல உடலுள்ள சுகத்தை அவர்களுக்கு தாரும், வாழ்விலே மகிழ்வும் சமாதானம் பெருக அருள் தாரும். இந்த வாரத்திலே முயற்சிகள் முன்னெடுக்கக்கூடிய அனைவரையும் கண்ணோக்குவீராக. என்னென்ன காரியங்களுக்காக இடத்திலே ஜெபிக்கின்றார்களோ, முயற்சிகள் மேற்கொள்கின்றார்களோ, அனைத்திலும் வெற்றியை காண அருள் தாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இறைவார்த்தையின்படி செயல்படுகிற எவரும் என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று உரைத்த ஆண்டவர். இறைவார்த்தையின் ஒளியிலே நாம் வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பவர். இவருடைய விருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை நம்முடைய பாதுகாவலி தூய கார்மல் அன்னையினுடைய திருவிழா. இறைவன் நம்முடைய அன்னை வழியாக நம்ம அனைத்து குடும்பங்களையுமே ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான நன்மைகளை அன்னை நமக்காக பரிந்து பேச வேண்டுமாயும் அந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இப்போதே உங்களுக்காக நானும் ஜெபிக்கின்றேன். வருகின்ற காலங்களிலே விரைவாகவே இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று இறை சமூகமாக ஆலயத்திலே வழிபாட்டிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்குமே நம்முடைய அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நாளிலும் நாம் சிறப்பான முறையிலே ஜெபிப்போம், ஜெபத்தில் இணைந்திருப்போம். இறைவனுடைய வல்லமை நம் அனைத்து குடும்பங்களையுமே அந்த நாளிலே ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவார்த்தையின்படி வாழ்கின்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.